காக்குமே. जिह्वे कीर्तय केशवं मुररिपं सेतो भज श्रीतरं पाणिद्वन्द्वसमर्चय अच्युतकथाका श्रोत्रद्वयद्वं शृणु कृष्णं लोकयलोचनद्वयकरेर्गच्छङ्घ्रियुग्मालयं जिग्रग्राणमुकुन्दपादतुलसीं मूर्धन्यमादोक्षजम्. குலசேகர ஆழ்வார் நமக்கு எப்பப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ ஒரு ஆலயத்துல பகவானுடைய திவ்ய தரிசனத்தை அடையணும், அதே சமயத்துல அவனுடைய சரித்திரங்களையும் நம்ம கேட்கணும். கேட்கக்கூடிய ஒரு சரித்திரங்களை கண்ணால நம்ம மனசுல அப்படியே தியானம் பண்ணி மனசுல உள்வாங்கிக்கணும்னு சொல்றார். அந்த பாவத்துல தான் நம்ம நலம் தரும் நாராயணியமும் அமைஞ்சிருக்கு. அப்படித்தான் நம்ம பக்தி பூர்வமாக நம்ம அதை கேட்டு இருக்கோம். ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசிம் யுக்ம ஜுக்மாங்கிரி யுக்மாலயம். உன்னுடைய ஆலயத்தை நாங்க அடைஞ்சு அந்த திவ்ய தரிசனத்தோட கேட்கிறோம்னு சொல்வது போல நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அழகான புழல் ஏரியை ஒட்டியுள்ள ரெட் ஹில்ஸ் பஸ் நிலையம் மார்க்கெட் அருகில் உள்ள PWD காலனி தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்கிற ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய திருக்கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு இதோ மற்றொரு உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகின்ற வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனத்தை இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2 உற்சவ மூர்த்திகள், ஒருவர் நவநீத கிருஷ்ணனாகவும் ஒருவர் வேணுகோபாலனாகவும் இங்கே காட்சியளிக்கின்றார். நவநீத கிருஷ்ணனுடைய தரிசனத்தை நாம் ஏற்கனவே அடைந்து விட்டோம். இதோ வேணுகோபாலன் தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியினுடைய திவ்ய தரிசனம். அவை தாமரை பீடத்தின் மேல் அமைந்திருக்க பகவானுடைய திருமுடியிலிருந்து அவரை தரிசிக்க ஆரம்பித்தோமே ஆனால் உயர்ந்த கல்பதித்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். திருமன்காப்பு என்று சொல்லக்கூடிய ஊர்த்வ புன்றம், தன்னுடைய கண்களை அகலத் திறந்து கொண்டு உயர்ந்த நேத்திரங்களுடன் எந்த தன்னுடைய நேத்திரத்திலே சூரியனை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று பட்டத்திரி வர்ணித்தாரோ அதே ஒரு பிரகாசமான கண்களுடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வைபவம். சதுர்புஜங்கள், கல்பதித்த சங்கு சக்கரம், 2 கைகளிலும் புல்லாங்குழலை தாங்கி தான் லாவகமாக வாசிக்கக்கூடிய பாவத்திலே அமைந்திருக்கக்கூடிய இவருக்கு மயில் தோகையினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, வெள்ளைக்கல் பச்சைக்கல் பதிக்கப்பட்ட அழகான பதக்கத்தையும் தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவடி முதல் திருமுடி வரை அழகான திவ்ய தரிசனத்தை அடையக்கூடிய நாம் இதோ ருக்மிணி தாயாரும் நமக்கு சேவையளிக்க துவங்கிவிட்டால் சாய்ந்த கொண்டையைத்தான் சார்த்திக் கொண்டு முத்துமாலைகள் அழகாக மின்ன பிராட்டியானவள் கையிலே ஒரு தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டு மற்றொரு திரு அஸ்தத்தை தான் தொங்கவிட்டுக் கொண்டு தன்னுடைய காதுகளிலே அழகான தோடையும் தான் சார்த்திக் கொண்டு சர்வாபரண பூஷிதையாக சுத்வாகுணான் புவனசுந்தரா என்று கண்ணனை வர்ணித்த ருக்மிணியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். மற்றொரு புறம் ராதாதேவியானவள் கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு இங்கு அழகான ஒரு காட்சி இதோ தரிசிக்கின்றோமே. தன்னுடைய இடது கையிலே லாவகமாக ஒரு குடத்தை ராதா பிராட்டியானவள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடத்தோடு அவளுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ராதைக்கும் சாய்ந்த கொண்டை, கண்கள் திறந்து அழகான திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த வளையல்களோடும் பாரம்பரியமான நீண்ட காதுகளோடும் ருக்மிணி, ராதா, சத்யபாமா இவர்களோடு பரிமளிக்கக்கூடிய கண்ணன் இங்கு உற்சவமூர்த்தியாக ஒருபுறம் ருக்மிணியோடும் ஒருபுறம் ராதையோடும் வேணுகோபாலனாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வைபவத்தோடு நாராயணியத்தின் 6வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்பதை சிரவணம் செய்ய குருவாயூரப்பனோடு நாமும் தயாராகிவிட்டோம். இதோ அடுத்த பரிணாமத்தில் பகவானுடைய விராட் ரூபத்திலே என்னென்ன அவயவங்களிலே என்னென்ன சிருஷ்டிக்கப்பட வேண்டிய வஸ்துகள் அடங்கி இருக்கின்றன என்பதை தொடர்ந்து வர்ணிக்கக்கூடிய பட்டத்திரி 8வது ஸ்லோகத்தை கம்பீரமாக ஆரம்பித்து விட்டார். கிருஷ்ணா,
ஸ்ரோணீஸ்தலம் மிருககனாக பதயோர்னகாஸ்தே அஸ்த்யுஷ்ட சைந்தவ முக கமனம் துகாலக விப்ராதி வர்ண பவனமோ வதன ஜபாகோ சாரோரு யுக்ம சரணமோ கருணம் புதேதே. கிருஷ்ணா, உன்னுடைய வஸ்திரங்களை நான் வர்ணிச்சேன். அந்த வஸ்திரங்கள்ல உன்னுடைய குக்ஷியில வயத்துல சமுத்திரங்கள் இருக்குன்னு சொல்லும் போது மேல மூடி இருக்கக்கூடிய உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து களைந்ததுன்னு அந்த வஸ்திரங்கள்லயே இரவும் பகலும் சேரக்கூடிய சந்தியா காலம், அந்த பகலும் இரவும் சேரக்கூடிய அந்த சந்தியினுடைய நிர்ணயங்கள் இதெல்லாம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு உன்னை தரிசித்த நான் உன்னுடைய இடுப்பை உத்து நோக்க ஆரம்பிச்சேன். ஆகா, அதுல தான் எத்தனை அழகு. ஸ்ரோணி ஸ்தலம் மிருககனாக, நீ படைத்த ஆடு மாடு முதலிய பெரிய அந்த மிருக கூட்டங்கள் இருக்க, பறவைகள்லாம் உன்னுடைய வாக்குலேருந்து வந்துருத்து. ஆனா உன்னுடைய இடுப்பு பகுதியில எத்தனை விலங்குகள் மிருக கூட்டங்கள் ஒன்னால் படைக்கப்பட்டு உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், அத்தனையும் அங்க அடங்கி இருக்கிறத பாக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய திருவடி நகங்கள்ல யானை, ஒட்டகம், குதிரை முதலிய பிரத்யேகமான சில ஜந்துக்கள், அந்த மிருகங்கள் இருக்க, அதெல்லாம் அத்யுஷ்ட சைந்தவ முக கமனம் துகாலக, அதுல இருந்து நீ படைச்ச. கிருஷ்ணா, நீ ஒரு நடை அழகு நடந்து அழகாக எல்லாரையும் மயக்கிறீங்க. தாட்டி சுதே விகராஜ மிருகாதிராஜ நாகாதிராஜ கஜராஜ கஜாதிராஜாக. உன்னுடைய சுப்பிரபாதத்துல இதைத்தான திருமலையில நாங்க தினமுமே அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னுடைய நடையழக இந்த யானை, ஒட்டகம், சிங்கம் முதலியவைகள் எல்லாம் ஞாபகப்படுத்துறது. ஏன்னா அதெல்லாம் உன்னுடைய திருவடியிலேந்து உண்டாயிருக்கு. உன்னுடைய திருவடியில பார்த்தோம்னா யானை இருக்கு, குதிரை இருக்கு, உன்னுடைய நடையழகு இருக்கு, அதுவும் கஜகதி, சிம்மகதி, அஸ்வகதின்னு சொல்லக்கூடிய ரூபத்துல இருக்கு. அதனால தான் உன்னுடைய பிரம்மோற்சவங்கள்ல உன்னுடைய வாகனங்கள்லயே கருட வாகனம் உயர்ந்ததாக இருந்தா கூட நம்முடைய திருவடியிலேந்து படைக்கப்பட்ட இவைகளுக்கும் ஒரு மரியாதையை அளிக்கணும்னு நீ யானைய வாகனமா தேர்ந்தெடுத்திருக்க, குதிரைய வாகனமா தேர்ந்தெடுத்திருக்க. இதெல்லாம் நாங்க எந்த திருவடியே கதின்னு உன்னை சரணாகதி பண்ணி உன்னுடைய திருவடியை தரிசனம் பண்றோமோ சைந்தவ முகாக கமனம் துகாலக மிருககனாக பதயோர்னகாஸ்தே. அந்த திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள்லேந்து இவ்வளவு மிருகங்களும் உலகத்துல சஞ்சரிக்க கூடியதுன்னா உன்னுடைய திருவடி நகம் எப்படிப்பட்ட பெரியதா இருக்கணும், எவ்வளவு காம்பீரியமா இருக்கணும். அப்ப நீ நடக்க ஆரம்பிச்சியே, அந்த நடையில காலமானது உற்பத்தியாச்சு. அதுக்கு மேல விப்ராதி வர்ண பவனம் வதனஜபாகுகோ, அடுத்ததாக 4 வர்ணத்தவர்களை நீ படைக்கிற. அந்த 4 வர்ணத்தவர்களும் எங்கெங்கேந்து உன்னுடைய உருவத்திலேந்து உண்டாரா? அந்த திவ்ய தரிசனம் குருவாயூரப்பா எனக்கு கிடைக்கிறதே. உன்னுடைய தாமரை போன்ற முகத்திலேந்து அந்தணர்களானவள் உன்னால சிருஷ்டிக்கப்படுறா. கைகள்லேந்து உலகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய அரசர்கள் இருக்காளே, அவள்லாம் உன்னுடைய விப்ராதி வர்ண பவனம் வதனஜபாகோ, உன்னுடைய கைகள்லேந்து அரசர்கள் படைக்கப்படுகிறார்கள். அதாவது உலகத்தை ஆளக்கூடிய திறமை யாருக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் ராஜாங்கத்துல ராஜ நிர்வாகத்தை பண்ணக்கூடிய ஒரு பெருமையையும் பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் அடைகிறார்களோ அவர்கள்லாம் பட்டத்திலே சொல்ற கணக்கு படி பார்த்தா பகவான் மகாவிஷ்ணுவனுடைய கையிலேந்து படைக்கப்பட்டவர்களாம். அதனால தான் அவர்களுடைய கையில செங்கோலை கொடுத்து அவர்களுடைய நிர்வாகமானது தர்மம் தவறாம இருக்கணும். பகவானுடைய கை எல்லாரையும் காப்பாத்துறது. நமக்கு ஏதாவது ஒரு பயம்னு ஏற்பட்டா அவனுடைய திருவடியை போய் நம்ம சரணாகதி பண்றோம். நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல திருக்கோயில்கள்ல பகவானுடைய சதுர்புஜத்துல ஒரு புஜமானது அபயகஸ்தம், அபயகஸ்தம்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் பயத்தோட வந்தா உங்களுக்கு அபயத்தை கொடுக்கிறேன்னு கண்ணனுடைய திருக்கைகள் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. ஆனா விராட் ரூபமான உன்னுடைய விஸ்வரூபத்துல குருவாயூரப்பா உன்னுடைய கைகள்ல இருந்து விப்ராதி வர்ண பவனம் வதனஜபாகோ சாரோரு யுக்ம சரணம் கருணம் புதேதே. அந்த கைகள்ல இருந்து நீ ராஜாக்களை சிருஷ்டிச்சு அவர்களுக்கு என்ன உணர்த்துற? நான் உலகம் அனைத்தையும்
ராஜாக்களான உங்களையும் சேர்த்து நான் என்னுடைய கையால காப்பாத்துறேன். அதனால உங்க கடமை என்ன தெரியுமா? மக்களுக்கு நீதி தவறாம ஆட்சி புரிந்து உங்க கைகளால நீங்க செங்கோலை தாங்கிண்டு மக்களை காப்பாத்தணும்ன்றதுக்காகத்தான் குருவாயூரப்பா கைகள்லேருந்து நீ அரசர்களை சிருஷ்டிச்ச. அழகிய உன்னுடைய ஊரு பிரதேசம் இருக்கே, தொடைகள் இருக்கே, அதிலேருந்து வணிகர்களை நீ சிருஷ்டிச்ச. உன்னுடைய திருவடிகள்லேருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் வேளாளர்கள். அதாவது 4 வர்ணத்தவர்களுடைய இருப்பிடமானது திருவடிகளில் வேளாளர்களும், அழகிய தொடைகள்ல வணிகர்களும், கைகள்ல ராஜாக்களும், தாமரை போன்ற முகத்துல அந்தணர்களும் உன்னால் படைக்கப்பட்டு ஒரு பெருமையை அடைந்தார்கள். பகவானுடைய இடுப்பு பகுதியிலேந்து ஆரம்பிச்சு மிருக கூட்டங்களுடைய சிருஷ்டி, யானை, ஒட்டகம், குதிரை முதலியவைகளுடைய சிருஷ்டி, காலத்தினுடைய படைப்பு, அந்தணர்கள், அரசர்கள், வணிகர்கள், வேளாளர்கள், இந்த வர்ணங்களுடைய படைப்புன்னு விப்ராதி வர்ண பவனம் அதனஜபாகோ சாரோரு யுக்ம சரணம் கருணம் புதேதே. அந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே பகவான சரணாகதி பண்றாராம். உன்னுடைய திருவடியில இருக்கக்கூடிய அழக நான் வர்ணிச்சுட்டேன், அதனால நான் சரணம், நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். இத்தனை பேரை கருணையோட படைச்ச நீ என்ன காப்பாத்த மாட்டியா? கருணம் புதேத்வம், கருணையே இருப்பிடமாக கொண்ட குருவாயூரப்பா, சிருஷ்டியில காட்டின கருணையில கோடியில ஒரு பங்க பட்டத்திரியான எம் பேர்ல நீ காட்டக்கூடாதான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அதனுடைய தமிழ் பாட்டினுடைய அழக பார்த்தோன்ன, உன்னுடைய இடைதான் உள்ள விலங்கினமாகும் காலில் பண்ணிய நகங்கள் யானை ஒட்டகம் குதிரஜாகம் உன்னுடைய முகம் தொடைகள் கால்களோ உலகில் கண்ணே வண்ணமார் வருணபேதம் வண்ணமார் வருணபேதம் வகையன துலங்குமன்றோ கண்ணா என்று பகவானுடைய இந்த 6வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை மிகவும் கம்பீரமாக முடித்த அந்த பட்டத்திரி இவர் சொல்லக்கூடிய இந்த அழக ஒரே பாசுரத்துல ஆழ்வாரும் முடிச்சுட்டாராம். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ, சொல்லினால் நீ படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. பட்டத்திரியோட ஸ்லோகம் ஆழ்வாரோட திருச்சந்த விருத்தத்துக்கு சேரக்கூடிய அழகு இருக்கே, நீ இல்லாம உலகத்துல ஒத்தருமே கிடையாது. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினாய். எங்களை படைப்பதற்கு முன்னால் நீ உன்னையே படைச்சுண்டு அப்புறம் எங்களை படைப்பதற்காக நீ வந்து தோன்றிய அழகு இருக்க. சுருங்க சொன்னோன்னு சொன்னா நின் குணங்கள் யார் சொல்ல வல்லரே. அதத்தான் கருணாம் உதயத்துவம்னு பட்டத்திரி உன்னுடைய கருணையான குணங்களை நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகத்தை எவ்வாறு அவர் ஆரம்பிக்க இருக்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகான ஸ்ரீகிருஷ்ணன் வேணுகோபாலன் நவநீத கிருஷ்ண சுவாமியினுடைய திவ்ய ஆரத்தியுடன் இந்த திருத்தலத்தில் இவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றும் ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு 6வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை தொடர்ந்து நாம் கேட்கலாம்.